தற்போதைய ஆட்சிக்காலம் முடியும் வரை ஒற்றுமை அரசில் தொடர்ந்து இடம்பெற வேண்டுமா என்பது குறித்து முடிவெடுப்பதற்காக டிஏபி கட்சி வரும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சிறப்பு தேசிய மாநாட்டை நடத்த உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அந்தோனி தெரிவித்துள்ளார். மாநாட்டில் இந்த விஷயம் தொடர்பாக முக்கியமான தீர்மானம் ஒன்றை முன்வைக்க இருப்பதாக அவர் தெரிவித்தார். அந்த தீர்மானத்தின் மீது மாநாட்டில் பங்கேற்கும் 4000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் வாக்களித்து இறுதி முடிவை எடுப்பார்கள் என்று அவர் தெரிவித்தார். இந்த விவகாரம் குறித்து கட்சியின் மத்திய செயற்குழு தனிப்பட்ட முறையில் எந்த முடிவையும் எடுக்காது என்றும் கட்சியின் எதிர்கால அரசியல் நிலைப்பாட்டை தீர்மானிக்கும் முழு அதிகாரமும் பிரதிநிதிகளிடமே ஒப்படைக்கப்படும் என்றும் அவர் விளக்கமளித்தார். மலேசிய குடிநுழைவுத்துறையின் கணினி அமைப்பை சட்டவிரோதமாக ஊடுருவி தற்காலிக வேலைவாய்ப்பு வருகை அனுமதி விண்ணப்பங்கள் மற்றும் ஒப்புதல்களில் முறைகேடு புரிந்ததாக சந்தேகிக்கப்படும் வழக்கில் மேலும் 5 குடிநுழைவுத்துறை அதிகாரிகளை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC கைது செய்துள்ளது. 30 முதல் 40 வயதுக்குட்பட்ட 4 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் அதிகாரி நேற்று MACC தலைமையகத்தில் விசாரணைக்காக ஆஜரான பின்னர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கை ஓப்ஸ் கிராக் என்ற சிறப்பு விசாரணையின் ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த புதிய கைது நடவடிக்கைகளுடன் இதுவரை கைது செய்யப்பட்ட குடிநுழைவுத்துறை அதிகாரிகளின் எண்ணிக்கை 11ஆக உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் தகவல் தொழில்நுட்ப பிரிவைச் சேர்ந்த 2 அதிகாரிகள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக மலேசிய குடிநுழைவு துறையின் MyIMMS எனப்படும் கணினி அமைப்பு சட்டவிரோதமாக ஹேக் செய்யப்பட்டு வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான PLKS அனுமதிகளை முறைகேடாக வழங்க சதித்திட்டம் நடைபெற்றதாக விசாரணையில் சந்தேகம் எழுந்துள்ளது. நெகிரி செம்பிலான் போர்டிக்சனில் உள்ள தமன்லிங்கி பகுதியில் வங்காளதேசத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் இடையே ஏற்பட்டதாக கூறப்படும் மோதலில் 3 உயிரிழந்ததுடன் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளதாக நெகிரி செம்பிலான் போலீஸ் தலைவர் டத்தோ அல்சாப்னி அமாட் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை சுமார் 4:15 மணியளவில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக அவர் தெரிவித்தார். பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் தமன்லிங்கியில் உள்ள ஒரு வீட்டில் பல வங்காளதேசவர்கள் மோதிக்கொண்டதை அடுத்து போலீசார் விரைந்து அந்த சம்பவ இடத்திற்கு சென்றனர். சம்பவ இடத்தில் 3 உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக உயிரிழந்தவர்களின் சக நாட்டவரான ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தாய்லாந்தின் பாங்காக்கில் இருந்து ஹன்யாய் நோக்கி ரயிலில் பயணம் செய்த 3 மலேசியர்கள் சுமார் 87 கிலோகிராம் மெத்தாம்பெத்தமைன் போதைப் பொருளை கடத்தியதாக சந்தேகத்தின் பேரில் தாய்லாந்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் தரப்பில் வெளியிடப்பட்ட தகவலின்படி ஹன்யாய் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட கூட்டு சோதனை நடவடிக்கையின் போது இந்த 3வரும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கையில் ஹன்யாய் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு, ரயில்வே போலீசார், சுற்றுலா போலீசார் மற்றும் பிராந்திய 9 போதைப்பொருள் கட்டுப்பாடு வாரிய அதிகாரிகள் இணைந்து செயல்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் பாங்காக்கில் இருந்து ஹன்யாய் நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த போது போலீசார் அவர்களை இடைமறித்து சோதனை மேற்கொண்டனர். அப்போது 3 சக்கர பயண பெட்டிகளிலும் 3 தோல் பைகளிலும் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 87 கிலோகிராம் மெத்தாம்பெத்தமைன் கண்டுபிடிக்கப்பட்டது. சிலாங்கூர் மாநிலத்தில் குழந்தைகளுக்கு எதிரான உடல் ரீதியிலான பாலியல் துஷ்பிரயோக வழக்குகள் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் 70 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக மாநில மகளிர் மேம்பாடு மற்றும் சமூக நலத்துறை செயற்குழு உறுப்பினர் அன்பால் சாரி தெரிவித்துள்ளார். இந்த வழக்குகளின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை பற்றி பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் அதிகாரிகளிடம் புகார் அளிக்க முன்வருவது அதிகரித்திருப்பதையும் இந்த புள்ளி விவரங்கள் காட்டுவதாக அவர் கூறினார். 2021ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் வன்புணர்வு சம்பவங்களே மிகவும் தீவிரமான குற்றமாக பதிவாகி உள்ளது. இந்த காலங்களில் மொத்தம் 1845 வன்புணர்வு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஜோகூர் பாரு, பத்து பகாட், பாரிட் ராஜா, சுங்கை தஞ்சோங் சிம்ப்ராங் பகுதியில் நேற்று வலையில் சுற்றப்பட்ட நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட ஒரு நபரின் கொலை தொடர்பாக விசாரிக்க காவல்துறைக்கு உதவுவதற்காக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 26 முதல் 40 வயதுக்குட்பட்ட அந்த 3 பேரும் பத்து பகாட்டை சுற்றி உள்ள பகுதிகளில் நேற்று கைது செய்யப்பட்டதாக ஜோகூர் காவல்துறை துணைத் தலைவர் ஹூஸ்வான் ஹாட் தெரிவித்தார்.
பாரிட் ராஜா சுங்கை தஞ்சோங் சிம்ராங்கில் வலையில் சுற்றப்பட்ட நிலையில் ஒரு சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக பிற்பகல் சுமார் 12:30 மணி அளவில் தகவல் கிடைத்ததாக அவர் கூறினார். பாதிக்கப்பட்டவரின் கைகளும் கால்களும் பிசின் நாடாவால் கட்டப்பட்டிருந்தன. மேலும் அவரது இடுப்பிலும் கைகளிலும் பல காயங்கள் கண்டறியப்பட்டன என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். சந்தேக நபர்களில் இருவருக்கு குற்றவியல் மற்றும் போதைப்பொருள் தொடர்பான குற்ற பதிவுகள் இருப்பது சோதனையில் தெரிய வந்ததாக அவர் கூறினார். விசாரணைகளுக்கு உதவுவதற்காக 5 கைபேசிகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இஸ்கண்டார் புத்ரி முத்தியாரா ரினியில் அவர் காணாமல் போன பிறகு பாதிக்கப்பட்டவரின் மனைவி ஜூலை 29ஆம் தேதி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக ஹூ கூறினார். சம்பவ இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட உடைகள் மற்றும் தனிப்பட்ட பொருட்களின் அடிப்படையில் அந்த சடலம் காணாமல் போனவருடையது என குடும்பத்தினர் மேற்கொண்ட ஆரம்ப கட்ட அடையாளம் சுட்டிக்காட்டியதாக ஹூ தெரிவித்தார். இந்தோனேசியாவிற்குள் போதைப்பொருள் கடத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மலேசிய விமானி மீது KLIA-வில் நடத்தப்பட்ட சோதனையின் CCTV காட்சிகளை வெளியிடுமாறு கெப்போங் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் லிப்பியங் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளார். 25 கிலோகிராம் எக்ஸ்டாசி மாத்திரைகள் மற்றும் 2.7 கிராம் மெத்தாம்பெத்தமைன் ஆகியவற்றை வைத்திருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சம்பந்தப்பட்ட அந்த விமானி ஜூலை 29ஆம் தேதி ஜகார்த்தாவில் உள்ள சுகர்னோ ஹத்தா சர்வதேச விமான நிலையத்தில் சோதனை செய்யப்பட்டதை காட்டும் CCTV காட்சிகளை இந்தோனேசியாவின் சுங்க மற்றும் கலால் பொது இயக்குநரகம் நேற்று வெளியிட்டது. இந்நிலையில் KLIA-வில் அந்த விமானி முறையான பாதுகாப்பு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டார் என்று மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு முகமையான AKPS வலியுறுத்தியதை லிம் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டார். அனைத்து பாதுகாப்பு நடைமுறைகளும் பின்பற்றப்பட்டிருந்தால் KLIA-வில் சந்தேக நபரின் சோதனை மற்றும் உடைமைகள் ஸ்கேன் செய்யப்பட்ட CCTV காட்சிகளை வெளியிடாமல் இருப்பதற்கு எந்த காரணமும் இல்லை என்று DAP நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் தெரிவித்தார். பொதுமக்களை ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையை மட்டும் ஏற்றுக்கொள்ளும்படி கேட்கக்கூடாது. ஆய்வு எவ்வாறு நடத்தப்பட்டது என்பதற்கும் அனைத்து பாதுகாப்பு நடைமுறைகளும் முறையாக பின்பற்றப்பட்டனவா என்பதற்கும் CCTV காட்சிகளே மிக தெளிவான சான்று என்று அவர் கூறினார். சம்பவத்தின் பின்னணியை சிதைக்கக்கூடிய எந்தவிதமான திருத்தங்களும் இன்றி தொடர்புடைய CCTV காட்சிகளை முழுமையாக வெளியிடுமாறு அதிகாரிகளை தாம் கேட்டுக்கொள்வதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.